इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम्। ओम श्रीनाथादिगुरुत्रयं गणपतिं पीठत्रयं भैरवं सिद्धौघं वटकत्रयं पदयुगं दूतीक्रमं मण्डलं वीरान्त्यष्टचतुष्टषष्टिनवतं वीरावली पञ्चकं श्रीमन्माल्यं सदा मण्डलम् निजारुणप्रभा पूर्वमध्यब्रह्माण्डमण्डला चम्पकाशोकपुन्नागसौगन्धिकलतुष्टया पुरविन्दमणिश्रेणी गणकोटीरमण्डिता अष्टमी चन्द्रविभ्राजगणिकस्थलशोभिता मुखचन्द्रकलङ्काभृगनाभिषेचका वदनस्मरमाङ्गल्यगृहतोरणशिल्पिका भक्तलक्ष्मी परीवाहनं मीनाभलोचना नवचम्पकपुष्पाभनासादण्डविराजिता तारासान्तितिरस्कारी नासाभरणभासुरा சித்தத்திலிருந்து உண்டானதான அம்பாளுடைய வர்ணனம் ஏகாதி பாதாந்தம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதுல முக்கியமாக தோன்றும் பொழுது முதல்ல ஏற்படக்கூடியதான தோணக்கூடியதான கேசங்கள், அந்த கேசங்கள்ல இருக்கக்கூடியதான புஷ்பங்கள் அது வரைக்கும் சொல்லியாச்சு. சம்பக அசோக புன்னாக சௌகந்திக வசத்தகா அப்படின்னு அம்பாளுடைய கூந்தல்ல இருக்கக்கூடியதான புஷ்பங்கள் சம்பகம், அசோகம், புன்னாகம், சௌகந்திகம் இப்படிப்பட்டதான புஷ்பங்கள். அதனால பிரகாசிக்க கூடியதான கூந்தல் உள்ளவள் அப்படின்னு சொல்லியிருக்கா வாக்தேவிகள். கூந்தல் புஷ்பங்கள்னால ஒழிக்கிறதுன்னு தான் சொல்லியிருக்கா. அதனால புஷ்பங்களுக்கு வாசனை அம்பாளுடைய கூந்தல்ல இருந்து வந்தது. அது ஒளியத்தான் கொடுக்கறதே தவிர அம்பாளுடைய கேசங்களுக்கு அது ஒளிய கொடுக்கறது, வாசனை கொடுக்கற. வாசனை அம்பாளுடைய கேசங்கள்ல இருந்து இங்க வந்திருக்க ஒண்ணு. அந்தந்த புஷ்பங்களுக்கு ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. மல்லி புஷ்பம் இருக்க, அதை நாம் பகவானுக்கு பூஜை பண்ணினோமையான மனசு குளிர்ச்சிய அடையும். அதனால்தான் வெயில் காலம் தான் மல்லி புஷ்பம் வரும், மற்ற காலத்துல வராது. செப்டம்பர் அக்டோபர்ல மல்லி வராது. அதனுடைய சமயம் இப்ப அந்த ஏப்ரல் சைத்திர வைசாக மாசங்கள்ல. அந்த வசந்த ருதுல மல்லி இது போல புஷ்பங்கள் வரத்தக்க காரணம் என்ன? அது உபயோகிக்க வேண்டிய மனசுல சாந்தியும் அது ஒரு சௌக்கியமான ஒரு பதார்த்தத்தையும் கொடுக்கும். சீதளத்தை கொடுக்கக்கூடியதான தன்மை மல்லி புஷ்பத்துக்கு இருக்க. அதே போலயே ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்க. ஜாதி, சம்பகம் இப்படிப்பட்டதான புஷ்பங்கள். இந்த புஷ்பங்கள் ஒவ்வொன்றும் என்ன பண்றதுங்கிறது போன கிளாஸ்ல பார்த்தோம். ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் ஒரு தனித்தனியாக தன்மை இருக்க. அந்த சக்தியானது அம்பாளுடைய கூந்தல்ல இருந்து வந்திருக்கு. புஷ்பங்களுக்கு அந்தந்த திறமையானது எங்க இருந்து வந்திருக்க? அம்பாளுடைய கூந்தல்ல இருந்து வந்திருக்க. அந்த வாசனைகளும் அம்பாளுடைய கூந்தல்ல இருந்து வந்திருக்கு. இது சொல்லும் பொழுது ஜானாசி புஷ்பகந்தான் பிரமரத்வம் ரோகி தத்துவம் மே. சோமசுந்தர விலாசங்கிற காவியத்துல தர்மிங்கிறவர் இத சொல்ற. அந்த பிரமரத்தை கூப்பிட்டு சொல்ற, ஏ வண்டே உனக்கு தெரியும், ஜானாசி புஷ்பகந்தான் பிரமரா, வண்டே உனக்குதான் தெரியும். ஒவ்வொரு புஷ்பத்திலையும் உட்கார்ந்து அங்கெங்கே இருக்கக்கூடியதான வாசனையை பழகின்றதான உனக்கல்லவா அதனுடைய வாசனைகள் தெரியும்.
தொம்புருகி தத்துவமே உண்மையை சொல்லமா தேவ்யா கேத கலாபே கந்தா கேனோ பவியேதா அம்பாளுடைய கேசங்கள்ல அவளுடைய திசையில இருக்கக்கூடியதான அந்த வாசனையானது எதோட ஒப்பிடலாம்? மல்லி புஷ்பமா, ரோஜா புஷ்பமா, அல்லது வேற எந்த புஷ்பமா, சம்பகமா, எந்த புஷ்பகம், எந்த புஷ்பத்தினுடைய வாசனை அங்க இருக்குன்னு தாங்கள் சொல்லலாம். அப்படின்னு இதுக்கு முன்னால சொல்லியிருக்கோம். இந்த சோமசுந்தர விலாச காவியத்தினுடைய அழகெல்லாம் சொல்லியிருக்கோம். இப்ப அம்பாளுடைய தலையில இருக்கக்கூடியதான் அந்த சூட்டின்ற அந்த புஷ்பங்களை பத்தி நான் சொன்னேன். அதற்கு பிறகு நமக்கு அகப்படக்கூடியது என்ன அப்படின்னு யோஜனை பண்ணா கிரீட்டம். முதல்ல கிரீட்டம் தானே அகப்பட்டு அதுக்கப்புறம் தானே புஷ்பங்களை தெரியணும். கிரீட்டம் தலைக்கு மேலதான் இருக்கு, புஷ்பங்கள் தலைக்குள்ளதான் இருக்கு, பின்னால்தான் இருக்கு. பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியணும்? முதல்ல கிரீட்டம் தானே தோற்று இருக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். ஆனா அப்படி இல்லை. அம்பாளுடைய கிரீட்டமானது அது கிரீட்டம் இல்லை, அது கோட்டீரம். கிரீட்டத்துக்கும் கோட்டீரத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும். தலைக்கு மேல இருக்கக்கூடியதான ஒரு ஆபரணத்துக்கு மகுட்டம்னு பேர். ஏன்னா நம்ம சாதாரணமா கிரீட்டம்னு சொல்றோம். மகுட்டம்னு ஒண்ணு, முகுட்டம்னு ஒண்ணு, ரெண்டு வித்தியாசம் இருக்கு. முகுட்டங்களுக்கு மேல மூணாவது கோட்டீரம்னு பேர். இந்த கோட்டீரம் எனக்கூடியதான சிரோபரணம் இருக்கே, அது என்னன்னா அது ஸ்ரீ தெய்வத்தியங்கள் வைத்துக் கொள்றது. அதுக்கு பின்னால அந்த தலையில சூட்டிக் கொண்டிருக்கக்கூடியதான புஷ்பங்கள் அது கூட தெரியும். அதுக்கு ஒரு ப்ரொவிஷன், ஒரு ஓட்டை வச்சிருப்பா. இதெல்லாம் பழைய நாள்ல எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கான்னு பார்க்கணும். அந்த புஷ்பங்களை சூடி இருக்குமேயானால் அந்த சூடி இருக்கக்கூடியதான புஷ்பங்கள் அது நன்றாக பின்னால தெரியும்படி அது அந்த கிரீட்டத்தை வெட்டதுமே அது அந்த புஷ்பங்கள்லாம் கசையும் போகாத இல்லாமல் தெரியறா போல அதுக்கு ஒரு புஷ்பங்களை சுட்டி கொள்றது ரெண்டு விதம். ஒண்ணு ஜடையா போட்டு பின்னால சுட்டி கொள்றது, இல்ல ஒரு முடியா போட்டு விட்டு. இப்ப என்ன நீங்க என்ன வேற ஏதாவது கிளாஸ் நடத்துறீங்களா? இல்ல, ஏன்னா அந்த ரெண்டும் இந்த கோவிலுக்கு ஆபரணங்கள் பண்றோம் இல்லையா, அந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. இந்த சில்ப சாஸ்திரத்துல நான் இந்த ரெண்டையும் நமக்கு விசாரமாக சொல்லியிருக்க, அதத்தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இதுக்கு கோட்டீரம்னு பேரு. இந்த கோட்டீரமானது மகுடம் கிரீட்டம்னு வச்சுக்கோ. அந்த கோட்டீரத்தோட அம்பாள் இருக்கலாம். அதனால கிரீட்டம் இருந்த போதிலும் கிரீட்டத்துக்கு முன்னால பாக்கிறவாளுக்கு இந்த கிரீட்டத்துக்கு மேல அந்த புஷ்பங்கள் தலையில சூழ்ந்து இருக்கிறது முதல்ல தெரியும். அதனாலதான் முதல் நாம முன்னால வந்திருக்கு. சம்பகா தோக புன்னாக தௌகந்தி கல சொக்கதா, அது வரைக்கும். இப்ப அடுத்ததா அந்த கிரீட்டம் தெரியுது. கிரீட்டம் எப்படி இருக்கு? வர்ணிக்கிறவா தேவிகள். குருவிந்த மணி ஸ்ரேணி கனத்கோட்டீர மண்டிதா. அதான் கோட்டீர மண்டிதா. கனத் மகுட மண்டிதா இல்ல, கனத் முகுட மண்டிதா இல்ல, கனத் கோட்டீர மண்டிதா. கிரீட்டம்னு இல்ல, கோட்டீரம். கிரீட்ட கோட்டீரங்களுக்கு வித்தியாசம். கோட்டீரங்கள் சாதாரணமாக ஸ்ரீ தெய்வத்தியமாக இருக்கக்கூடியது. அங்கே பின்னால் இருக்கக்கூடியதான புஷ்பங்கள் அல்லது ஜடையா போட்டிருந்தா அதுவும் பிரகாசிக்கக்கூடியதான ஒரு சுரூபம். அப்படிப்பட்டதான கோட்டீரத்துடன் கூடியிருக்கு சொன்னோமா இல்லையா? இப்ப என்ன சொல்ற, அந்த கிரீட்டத்துல இனிமேல் நம்ம கிரீட்டம்னு சொல்லுவோம். கோட்டீரம் கிரீட்டம் நமக்கு ஒண்ணுதான். அந்த கிரீட்டத்துல வரிசையாக என்ன இருக்கு, லைன் லைனா அங்கே மணிகள் கோக்கப்பட்டிருக்கு. அந்த கிரீட்டத்துல, தங்க கிரீட்டத்துல மணிகள் செதுக்கப்பட்டிருக்கு. மணிகள் என்னென்ன மணிகள்? குருவிந்த மணி ஸ்ரேணி பந்தூகம் குஞ்சாகம் சகலேந்திரம் இந்திரகோபம் ஜபா சசஸ்ருக்கு, இப்படிப்பட்டதான அநேக ரகமான மணிகள். இந்த மணிகள்லயே முத்தியம், மாணிக்கம், பச்சை, இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த மணிகளுக்கெல்லாம் தனித்தனி பெயர் உண்டு. பெயர் மட்டும் இல்லாமல் தனித்தனி குணங்கள் இருக்கு. ஒவ்வொரு கல்லும் அது ஒவ்வொரு கிரகத்தை சூச்சிக்கிறது. சிவப்பா இருக்கிறது செவ்வாயை சூச்சிக்கிறது,
அதே போல எல்லோ கலரா இருந்தா குருவை சொல்லும், புஷ்பரகமா இருந்தா ஒரு தெய்வத்தை சொல்லும், சுக்கிரன்னு சொல்லும், டைமண்ட், இப்படி எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு விதமான விசேஷம் உண்டுன்னு சொல்றேன். இதை இப்ப ஜெம்மாலஜின்னு ஆரம்பிச்சு என்னென்னவோ போட்டிருக்க பார்த்தேடா. இவ சொல்றதெல்லாம் வேதத்துல இருக்கு. வேதத்துல இருக்குன்னு என்ன, ஏதோ ரிசர்ச்சா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. சகல பதார்த்தங்களுக்கும் தனித்தனியாக குணங்கள் என்ன, அந்த குணங்கள் எப்பொழுது அணியணும், அதை அணிஞ்சவா மட்டும் இல்ல பார்த்தவாளுக்கு என்ன விசேஷம். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், தெரிஞ்ச சார் நீளத்தை போட்டுருக்கோம். நம்ம என்ன முதல்லயே தெரிஞ்சுட்ட நீளத்தை வேற போட்டுட்டான்னா அகோரேபியோ தகோரேபியோ ஆயிடும். அது பார்க்கணும், நீ எந்த தசையில எந்த இதுல அது எப்படி போட்டுக்கணும்னு தெரிஞ்சு போட்டுக்கணும். அதே போலயே ரத்னங்கள் இருக்கு. இந்த ரத்னங்களுக்குள்ள டைமண்ட் சொல்றாங்க, அதுக்குள்ள காத்து இருக்கக்கூடாது. உள்ள ஏதாவது ஒரு ஸ்பாட் இருந்தது என்ன பண்ணும், அது இந்த மனுஷன் யாரு தரிக்கிறானோ அவனுக்கு அபகாரம் பண்ணுமா. அதனாலதான் சாதாரணமா என்ன பண்ணுவா, இந்த ரத்னங்கள்லாம் அது நமக்கு தெரிஞ்ச வாய்ட்ட போய் முதல்ல உங்க ஆத்துல போய் வச்சுக்கோ ஒரு 3 நாள். தோஷம் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் அப்புறம் கொடுங்க. நீங்க சரி நல்லா இருக்குன்னு கொடுக்க கொடுத்ததுன்னா வேலை ஏறி போயிடுது. இவன் நீங்க வாங்கிதானே ஆகணும், உங்களுக்கு ஒத்துன்னு இருக்க ஒன்றும் உங்களால பண்ண முடியாது. சாதாரணமாக என்னென்ன இந்த ரத்னங்களை அணிகிறதுங்கிறது ஒரு விசேஷம் உண்டு. ரத்னத்தை அணிக்க என்ன லாபம் பார்க்கணும். சாதாரணமாக தேவதைகளுக்கு எல்லோருக்கும் நம்ம ரத்ன மாலையை போடுறோம். இந்த ரத்னம் என்ன பண்றது மனுஷனுக்கு, அதான் ஏன் அணிகிறார். சாதாரணமாக ஸ்திரீகள்லாம் பாருங்க, இந்த ரத்னங்களை காதணியா போட்டு அடைவா, மூக்குல ஒரு ரத்னத்தை போட்டுப்பா. பழைய நாள்ல ஆண்கள் எல்லாம் 2 காதலையும் ரத்ன வைரத்தோடு போட்டுப்பா. எதுக்கு அந்த தோடு என்ன பண்றது இவாளுக்கு அதை பார்க்கணும்னா, அந்த கணக்கன் போடுறதுல என்ன விசேஷம், எதற்காக இந்த தோடு போட்டுக்கிறா, அந்த ரத்னத்தை ஏன் போடணும். சாதாரண கல் கூட அங்க அதை போட்டுக்கூடாதோ, அதுவும் கல்லு இதுவும் கல்லு தானே, இல்ல ரத்னமும் கல்லு தானே. இல்ல அந்த கல்லுக்கு என்னன்னா, அது அஸ்மா நமாரோஹா அஸ்மே வஸ்திரா பவா வேதம் சொல்றது. உபநயன காலத்திலையும் விவாக காலத்திலையும் அந்த பெண்ணை அந்த கல்லு மேல ஏற நிக்க சொல்ற. ஏன் சார் கல்யாணம் ஆனப்பறம் இதுதான் கதியா, கல்லுல மேல ஏற சொல்ற இல்ல. வேதம் சொல்ற அஸ்மா நமாரோஹா, கல்லு மேல ஏறி நில்லுமா. அஸ்மே வஸ்திரா பவா, அந்த கல்லானது எப்படி அசையாம ஸ்திரமாக இருக்கா அப்படியே நீ ஸ்திரமாக இருக்கணும். ஏன்னா வாழ்க்கை என்ன நாட்ட பேட்ட புரோசு, அதுல ரொம்ப ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், கஷ்டங்களும் வரும் சுகங்களும் வரும். சுகமா இருக்கும்பொழுது அப்படியே சிரிச்சுட்டே போறதில்ல, கஷ்டமா இருக்கும்பொழுது நீதான் தாங்கி நிக்கணும். அது புருஷனுக்கு பின்னால தாங்கி நிக்க வேண்டியவள் நீ. எப்படிப்பட்டதான கஷ்டமா இருந்தாலும் என்னையும் கபர்ல காமாட்சி காடமவலம் கட்டாட்சம். அம்மா காமாட்சி இருக்க, ஒரு கவலையும் இல்லை, எல்லாத்தையும் தாண்டலான்னு தைரியம் நீ தான் சொல்லணும். அதுக்காக நீ தான் அந்த கல்லு மேல ஏறி நிக்கணும். அப்படின்னு நிக்க வச்சு அந்த காலுக்கு மெட்டி போட்டு, ஏன் நிக்கிறான்னு மெட்டி போடுறா நிக்கிற, இல்லைன்னா நிக்க மாட்டேன்பா. இப்ப லாபம் வருதா இல்லையா அப்படின்னு. அது மாதிரி இந்த கல்லானது எல்லாத்த விட ரொம்ப ஸ்திரமான திருடமான கல்லு டைமண்ட். பூகம்பம் வறுமையானால் பூகம்பத்துக்குள்ள 10 மைல் 20 மைலுக்கு பின்னால பூமி வெடிக்கும். அதுக்குள்ள இங்க இருக்கிற மரங்கள்லாம் கீழே விழுந்துடும். கீழே விழுந்த பிறகு மறுபடியும் பூமி முடிந்து அவ்வளவு வெயிட் அது மேல நிக்கலாம். அப்பொழுது அந்த கல் அவ்வளவு ஸ்திரமாகுது. அதான் டைமண்ட். ரத்னாத்தியாயத்துல டைமண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. பூகம்பாதைகள் வரும் பொழுது பூமி வெடிப்புனால மேல இருக்கக்கூடிய மரங்கள்லாம் கீழே விழுந்து அதுக்கு மேல பூமி அத்தனை வெயிட் அது மேல நிக்கிறதுனால அவ்வளவு ஸ்திரமாயிடுச்சு, அவ்வளவு காகம் ஆச்சு. அதை எடுத்து பாலிஷ் பண்ண அது என்ன அழகா அவ்வளவு பிரகாசத்தை கொடுக்கும். அதுக்காக தான் அதை போட்டு இருக்க. அதுல நிறைய வெரைட்டிஸ், ப்ளூ ஜாகர் அது இது என்னமோ சொல்லிட்டு இருக்கா விட்டுங்களேன். நமக்கு வெறும்னு கிளாஸ் பீஸ் மாதிரி தான் தெரியும், விலை கொடுத்து வாங்குறோம், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா விவகாரம் என்னன்னு அது ரசம் அதனுடைய விஷயம் தெரிஞ்சவாளுக்கு அது தெரியும், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த ரத்னம் என்ன பண்றது மனுஷனுக்கு தார்த்தியத்தை கொடுக்க.
எப்படிப்பட்டதான சந்தர்ப்பங்கள் வந்த போதிலும் அவன் அசையாம அதே நிலையில நின்று ஜெயிக்கக்கூடியதான தன்னை கொடுக்கிறது. அதனாலதான் ஸ்திரீகளுக்கு ரத்னத்தை கொடுன்னு சொல்லியிருக்கார். தேவதைகளுக்கு ரத்னத்தை கொடுக்க அர்ப்பணம் பண்றதுக்கு அபிப்பிராயம் என்ன? அதை நாம் பார்த்தோமே அந்த அபிமானம். அப்படிப்பட்டதான குணங்கள். இது சாதாரணமா டைமண்ட் இருக்கிறது. இப்படி எல்லாத்துக்கும் நீளம் பச்சை பொற்பதாக எல்லாத்துக்கும் சொல்லணும். தெரிஞ்சாங்க லண்டர் ரத்னம் கிளாஸ்ல வேற கிளாஸ். ஏன் சொல்ல வந்தேன்னா, இந்த சாஸ்திரத்துல போன வாரத்துல பிளவர் தெரப்பி பத்தி சொன்னேன். இந்த கிளாஸ்ல அவர் என்ன சொல்லியிருக்கார், இத்தனை ரத்ன விசேஷங்களுடைய பலங்கள்லாம் இருக்குன்னு சொல்ற பாருங்க. குருவிந்த மனையா பத்மராகாட்சாக ஸ்தோணாஹா. குருவிந்த மணிகள் எனக்கூடியதான மணிகள், பத்மராகம் இப்படிப்பட்டதான மணிகள், ஸ்தோணாஹ ரெட் இன் கலர். அது என்ன பண்றதா? காமானுராகாதி பகுகுணசீலா. அது என்ன பண்றது? மனுஷியாளுக்கு காமத்தை உண்டு பண்றது. சிவப்பு கலரை போட்டா சாதாரணமாக பழைய நாள்ல சிவப்பு கலரை அடிகைன்னு போட்டுப்பா. இப்பதான் அந்த பேர் சொன்னா தெரியுமா தெரியாது. அடிகைகள் நீங்க வரிசையா இந்த இடத்துல போட்டுப்பா, ரவுண்டா நெக்லஸ் மாதிரி சிவந்ததான சிவப்பு கல்ல மட்டும் வரிசையா ஒவ்வொரு கல்லா. அது என்னத்த பண்றது? மனுஷியாளுக்கு ஆசையை உண்டு பண்றதான். எதுல? நல்ல விஷயத்துல. எது ஆதாரம் வைக்கணும், இந்த ஆசை இல்ல, நல்ல விஷயத்துல ஆசை பண்றது. அனுராகம், யாரிடத்துலயும் கோபத்தை குறைக்கிறதுக்காக உபயோகப்படுறதா. அதை போட்டுட்டா அந்த சமயத்துல கோபம் குறையும். கோப காம அனுராகாதி பகுகுணசீலா. இதெல்லாம் நம்ம பார்த்தோமா? இப்ப எதை நினைச்சுட்டு இருக்கோம்? அழகுக்காக போட்டு இருக்கான்னு நினைச்சோம். அழகுக்காக மட்டும் இல்ல. பழைய நாள் இதெல்லாம் போட்டு அப்புறம் என்ன பண்ணுவான்? பகவான் கொடுத்துருவான். அப்படித்தானே கோவில்ல நிறைய செஞ்சது. எதுக்காக? கோவில்ல அம்பாளுக்கு போடுவான். அதை பார்த்தவாளுக்கெல்லாம் இந்த குணம் வரும். காமானுராகாதி பகுகுணசீலாக ரத்ன விசேஷாக. இந்த ரத்ன விசேஷங்கள் ஒவ்வொரு ரத்னத்துக்கு என்னென்ன விசேஷம் இருக்கு. இந்த சிவப்பான ரத்னத்தை போட்டுக்கொண்டு அவளுக்கு ஆசை நிறைவேறுகிறது, அவளுக்கு மனசுல கருணை ஏற்படுறதுங்கிறது நீங்க சொல்லிட்டு இருக்கல. என்ன பிரமாணம்? நீங்க சொல்றதை எடுத்துக்கணுமா? இல்லப்பா, சொல்லியிருக்க வியாசாச்சாரியா சொல்லியிருக்கார். ததுக்தம் கருட புராணே ரத்னாத்தியாயே. கருட புராணத்துல ரத்னாத்தியாயத்துல சொல்லியிருக்க. கருட புராணம் படிக்கப்படாது. ஏன்னா மரணானந்தரம் தான் படிக்கணும்னு வச்சுட்டு இருக்காரு. மற்ற நாள்ல அதுல படிக்கப்படாதா? யார் சொன்னா? நம்மளா தீர்மானம் பண்ணிக்க வேண்டியது. கருட புராணத்துல மனுஷன் மரணானந்தரம் எந்த லோகத்துக்கு போறான், எப்படி போறான், யார் அழுத்துட்டு போறா, எந்தெந்த இடத்துல அவன் நிக்க வைக்கிறான், இவைகள்லாம் இருக்கு. மனுஷன் இன்னைக்கு போன பிறகு அன்னில இருந்து ஆரம்பிச்சு ஒரு வருஷம் 364வது நாள் யமலோகத்துக்கு போற. அந்த நடுவுல வைத்தறி அவைகள்லாம் இருக்கு, இவைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அங்கங்க 3 நாள் 3 இடத்துல அங்கங்க நிக்க வைக்கிறாளா. அதான் மாத்திக்க ஏதோ பண்ணிட்டு இருக்க பத்தில. அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச வேண்டாம். அந்தந்த இடத்துக்கு அவளுக்கு நம்ம இது பண்ணினோமையான 1 மாசம் ஆகாரம் அவளுக்கு கிடைக்கிறோம். நாங்க வெளியூர் போறப்பெல்லாம் பழைய நாள் என்ன பண்ணுவா தெரியுமா? நான் நடுவுல சாப்பிடறதுக்கு ஆகாரம் எடுத்துட்டு போவேன். ஒரு வெள்ளி ரைட் செம்பு வேற எடுத்துட்டு, ரைட் செம்புன்னு ஒண்ணு, மர செம்பு. அது கல்யாண காலத்திலேயே கொடுப்பா. இந்த மாப்பிள்ள போற காசிக்கு போறேன்னு சொன்னாரு, மர செம்பு கொடுப்பா. அதெல்லாம் எடுத்துட்டு போவா. அதே போலயே போறப்ப உதகும்ப தானம், தீர்த்தத்துக்கு சாப்பிட்றதுக்கு, தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு உதகும்ப தானம். அப்படி அதான் சோத கும்பம், அதான் சோத கும்பம், காதம் டைம் ஆகும். அர்த்தமே தெரியல விவகாரம். மனுஷனுக்கு என்ன பண்ணணும் என்ன ஏதுங்கிறதே தெரியல. அந்தந்த இடத்துல அன்னைக்கு பண்ணினோமையான அவளுக்கு 1 மாசம் அல்லது 40 நாள் அவளுக்கு பசி எடுக்காது, தாகம் எடுக்காது. அதுக்காக பண்றது. இப்படி நம்மளை உண்டு பண்ணி நம்மளை காப்பாத்தின அம்மா அப்பாவுக்கு என்ன பண்றான்னு தெரியுமா? எல்லாத்தையும் சேர்த்து 1 வருஷத்துல பண்ணிடுறேன். 1 வருஷம் பட்டியோட இருக்குனாவா சேர்த்து பண்றேன். இவரை என்ன பண்றது? கொஞ்சம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நான் சொல்லிக் கொடுக்குற குழந்தைகளுக்கு இவைகள்லாம் இப்படி இப்படி நடக்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்கல. அது இந்த கருட புராணத்துல இவைகள்லாம் இருக்கிறதுனால கருட புராணம் வாசிக்கப்படாது சாதாரண நாள்லேம்பா. இல்ல, கருட புராணம் பாராயணம் பண்ணப்படாது. ஆத்துல அந்த 10 நாள் பாராயணம் பண்றதுனால மற்ற நாள்ல பாராயணம் பண்றது வழக்கம் இல்ல. படிக்கணும், அவசியம் படிக்கணும். பாராயணத்துக்கும் படிக்கிறதுன்னு மமோ பார்த்தா அப்படின்னு ஆரம்பிச்சு
சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணா அதுக்கு பாராயணம்னு பேர். ஒரு பலத்துக்காக சாதாரணமா படிக்கிறதுக்கு லெக்சர்ல வந்து படிக்கிறதுக்கு படிக்கலாம், அவசியம் படிக்கணும். 18 புராணங்களும் நீங்க இதிகாச புராணாபியாம் வேதம் சமூக பிரம்மையே. இதிகாசங்களும் புராணங்களும் படித்து அதனாலதான் வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்லணும். வேதத்தினுடைய அர்த்தம் நம்ம இஷ்டமா சொல்லக்கூடாது. இதே ஜல்பசுதா வேதா மாமயம் பிரபரிஷ்யதி. வேதம் நடுஞ்சவன் இவனை கண்டு, பாதி படிச்சவனை கண்டு. ஏன்னா என்ன வேற அர்த்தம் சொல்லிடுவானோ, என்ன எங்கேயாவது அழைத்து போயிடுவானோ அப்படின்னு பயப்படுவான். அதனால வேதங்களை நல்லா பார்த்து அர்த்தம் சொல்லணும். சாஸ்திரங்கள்லாம் நல்லா வந்திருக்கணும். அப்பதான் அதனுடைய அர்த்தம் பூர்வோத்தர சந்தர்ப்பத்தை பார்த்து அர்த்தம் சொல்ல முடியும். அப்படி அந்த கருட புராணத்துல ரத்னாத்தியாயம்னு இருக்கு. ஒவ்வொரு ரத்னமும் அதனுடைய விலை என்ன, அதனுடைய ஸ்வரூபம் என்ன, அது எப்படி பார்க்கணும், இது நல்ல ரத்னமா கெட்ட ரத்னமா, புருஷால் அணியலாமா ஸ்திரீகள் அணியலாமா, அதுல வேற வித்தியாசம் இருக்கு. இந்த ரத்னங்கள்ல எங்கிருந்து உண்டாச்சு, அதனுடைய பிரயோஜனம் என்ன, அணிந்தவளுக்கு என்ன பிரயோஜனம், பார்த்தவளுக்கு என்ன பிரயோஜனம், இத்தனையும் அங்க இருக்கு. அதை சொல்லி இருக்கு. ததுப்தம் கருட புராணே ரத்னாத்தியாயே தத்யார்த்ததேஷு உஜ்வல சாருராகாः பவந்தி தோயேஷு ச பத்மராகாः சௌகந்திகோத்தாः குருவிந்தஜாச்ச மகாகுணாः ஸ்பாடிக சம்பிரசூதாः தத்யார்த்ததே. அந்த கங்கா நதியில ராவண கங்கான்னு ஒரு இடம். அந்த இடத்துல தத்யார்த்ததேஷு உஜ்வல சாருராகாः, அந்த நதிக்கு கீழே, அந்த பிரவகிக்க கூடியதான நதிக்கு கீழே ஒரு 10-15 அடிக்கு கீழே பூமி இருக்கு. அந்த பூமியில இந்த ரத்னங்கள் இருக்கான். உஜ்வல சாருராகா பவந்தி தோயேஷு ச பத்மராகா பவந்தி தோயேஷு ச, அங்க இருக்கக்கூடியதான ஜலங்களுக்குள்ள அதுல இருக்கு. சௌகந்தி கோத்தாக, அதனுடைய வாசனையே நல்ல வாசனையோட இருக்கும். அந்த வாசனையை பார்த்து கண்டுபிடிக்கலாமா. சௌகந்தி கோத்தா குருவிந்த மகாகுணாக ஸ்பாடிக சம்பிரசூதாக, மகாகுணங்களோட இருக்கக்கூடியதான ஸ்படிகத்தோட கூடியதான ஸ்படிகத்தினால உண்டானதானவை குருவிந்தங்கள். அப்படி சௌகந்திக குருவிந்த ஸ்படிகாதி அந்தர்கத பாஷாணாதி பிரபேதா. சௌகந்திகங்கள் என்ன, குருவிந்தங்கள் என்ன, ஸ்படிகாதி ஸ்படிகம், அதான் ஸ்படிகம். இந்த ஸ்படிகமானது ஹரிபக்தியை கொடுக்கும். ஸ்படிகத்தை போட்டுட்டா விஷ்ணு பக்தியானது ஏற்படும். ஆனால்தான் வைஷ்ணவனும் ஸ்படிகத்தை போட்டுப்பான், ருத்ராட்சத்தை தொட மாட்டான், ஸ்படிகத்தை போட்டுட்ட. ஸ்படிகம் எப்படி போடுவேன் அப்படின்னு கேட்டா சித்தத்துக்கு நைர்மல்யத்தை கொடுக்கும். ஸ்படிகத்தினால ஜபம் பண்ணினேனால் மனசு சுத்தமாகும். அதனால ஸ்படிகம் சுத்தமான ஸ்படிகத்துல ஸ்படிக மாலையை அணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அம்பாள் சரஸ்வதி மாதா ஸ்படிக மாலையை வச்சுட்டு இருக்கலாம். ஸ்படிக குட்டிகா புஸ்துகராம் அப்படி ஸ்படிக குட்டிகான்னு சொல்றது பார்த்தல, குட்டிகான ரத்ன மாலைன்னு அர்த்தம். ஸ்படிக மாலையை வச்சுட்டு இருக்கலாம். அந்த ஸ்படிக மாலையான மனுஷாளுக்கு சுத்த தன்மையை கொடுக்கிறது. அப்படி பிரபேதாக தற்கர்ப்பே பத்மராக மணினா உற்பத்தி, அதற்குள்ள பத்மராக மணிகள்லாம் உண்டாறது. சேஷு குருவிந்தோத்பவேஷ்வேவா, அங்கே குருவிந்தங்கள் எனக்கூடியதான சிவப்பான கற்கள் உண்டார இடங்கள்ல பந்து ககுஞ்சா சகலேந்திர கோப ஜபர்ண சோபா ராஜஸ்னவோ தாடிமபீஜவர்ணா ததா பரே கிம்சுதவர்ண பாசா. அந்த சிவப்பு கல்லுல பந்தூகம், அந்த வேகி புஷ்பம், குருவிந்தம், அதே போலயே இந்த குஞ்சா, குஞ்சான்னா குந்துமணின்னு சொல்ற பார்த்தா பிள்ளையாருக்கு கண்ணு, அப்படி சொல்லதான் முடியும். அந்த குந்துமணியினுடைய கலர் இருக்கு பார்த்தா அந்த கலர் வேகி கலர். குஞ்சான குரு இந்த கலர். சகல இந்திரகோபா, இந்திரகோபம்ங்கிறது சிவந்ததான ஒரு பூச்சி. அது செடிகள் இருக்கிற இடத்துல இருக்கும். அந்த இந்திரகோபத்துக்கு பின்னால பார்ப்பது சொல்ல போறோம். ஜபா, ஜபாங்கள் ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி புஷ்பம், அதனுடைய கலர் ஒண்ணுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. செம்பருத்தி புஷ்பத்தில் இருக்கக்கூடியதான ரெட் கலர் வேற, அதே போலயே குந்துமணியில் இருக்கக்கூடியதான 2 கலர் வேற, அதே போலயே சகல இந்திரகோபத்தில் இருக்கிற ரெட் கலர் வேற. ஒவ்வொன்றுலையும் வித்தியாசம், டிஃபரெண்ட் ஷேட்ஸ். அதுக்கப்புறம் ஜபா சாஸ்திருக்கு சமவர்ண சோபா, அசுருக்குன்னா ரத்தம், ரத்தம் கலர், அப்படி பிளட் ரெட்ங்கிறானே. அதுலயும் ஸ்திரீகள் சொல்ல பாருங்க, நமக்கு எது புரியாதோ அவ இஷ்டம். இது கருப்பா இருக்கேமா, இல்ல நான் பாட்டில் கிரீன்னா
எனக்கு பாட்டில் இது கருப்பு ஒரே மாதிரி தான் தெரியும், உனக்கு கலர் பிளைண்ட் இருக்கிறான், என்ன பண்றது? வாங்கி கட்டிக்க வேண்டியதா இருக்குன்னு அவளுக்கு பிடிச்சதை எடுத்துக்கிற, அவ்வளவுதான் வித்தியாசம். விவகாரம் என்ன, இந்த சிவப்புல இத்தனை கலர் இருக்கு. ராஜிஷ்ணவோ தாடிம பீஜ வர்ணா, அதற்கு மேல தாடிம பீஜம், அந்த தாடிம இது இருக்குல்ல மாதுளம் பழம், அதை உரிச்சிருந்தா அதுல இருக்கக்கூடியதான அந்த முத்து எந்த கலரோ அந்த கலரா. தாடிம பீஜ வர்ணா ததாபரே கிம் சுக வர்ண பாசா, அப்படி கிம் சுகம்ங்கிற அப்படிப்பட்டதான வர்ண பாசங்கள் இத்தனை குருவிந்தங்கள் இருக்கு. இந்த ரெட் கலர்ல ரெட் ஸ்டோன்ல இத்தனை இருக்கா. அத்திர தஸ்யாக இத்தியஸ்ய ராவண கங்காயாக இத்தியர்த்தः, அந்த நதிக்கு பேரு. ஏதோ ராவண கங்காயாம் ஜாயந்தே குருவிந்தகாக பத்மராகாக கனாகாரம், நல்ல பெரிய ஆகாரமா இருக்கான். திப்ராணா சுஸ்படாச்சிடா இத்யுகவக்ரவ குணாதிசயோபி, இந்த கல்லுல ஒவ்வொரு கல்லையும் நம்ம போட்டுள்ள என்ன விசேஷம் சொல்றது. காமானுராக குருவிந்த ஜேஷு தனைஹி நதாத்ருக்படிகோத்பவேஷு, இந்த சிவந்ததான புஷ்பங்கள்ல சிவப்பு கல்ல நீங்க வச்சுட்டேலையானால் போட்டுட்டேலையானால் ஆசையானது நல்ல விஷயத்தில் ஆசை வளரும். அதோட மட்டும் இல்ல, அனுராகம் எல்லாரிடத்துலயும் கருணை வரும். தன்னை இந்த வேகமா ஆக்ஷன் பண்றான் பார்த்தல, அது குறையும், கொஞ்சம் நிதானம் வரும் மனசுக்கு. நதாத்ருக்படிகோத்பவேஷு, ஆனா படிகத்துல உண்டான கற்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது என்னன்னா அது இப்படிப்பட்டதான குணத்தை கொடுக்காது. மாங்கல்ய யுக்தா ஹரிபக்தி தாஸ்த, இந்த ஸ்படிகமானது என்ன பண்றது, மாங்கல்ய யுக்தா மாங்கல்யத்தை கொடுக்குமா. அந்த ஸ்படிகமானது மாங்கல்யத்தை கொடுக்கும். மாங்கல்யம்னா நல்ல எண்ணம்னு அர்த்தம், சோபனமான எண்ணம். எப்பொழுதுமே நல்ல வழியிலேயே மனுஷன் போகக்கூடிய, அதுக்காகத்தான் மஞ்சள் குங்குமம் இவைகள் என்ன சொல்றா, எப்பொழுதுமே நல்ல எண்ணமே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அதை உபயோகிக்க சொல்றா நமக்கு. மாங்கல்யதாக ஹரிபக்தி தாஸ்த, மகாவிஷ்ணு இடத்துல பக்தியை கொடுக்குமா ஸ்படிகம். விருத்தி பிரதாஸ்தே ஸ்மரணத் பவந்தி, விருத்தி பிரதா, அதோட மட்டும் இல்ல, நாளளவுல உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா துறையிலையும் முன்னுக்கு வந்துருப்பேன். வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா எப்பவும் காசு இருந்துருக்கணும், ஆத்துல எப்பொழுதும் பூஜை நடந்துட்டு இருக்கணும், எப்பொழுதும் உங்க அதுக்கு சுமங்கலிகள் வந்துட்டே இருக்கணும், அவளுக்கு ஏதாவது நீங்க கொடுத்துட்டே இருக்கணும், இப்படி எல்லாம் நல்லது நடந்துட்டே இருக்கணும். எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள யாருமே வரல சார் எங்க பாட்டுக்கு, நான் ஒருத்தம் தான் இருக்கேன், அது வீடாம வீடுன்னா 4 பேர் வரணும். 10 பேர் வந்தாலும் யாராவது ஒருத்தர் ஒரு ஹரிபக்தனா இருக்க மாட்டாரா, ஒரு மகாத்மா இருக்க மாட்டார், வேதாத்தியனம் பண்ணவர் ஒருத்தர் இருக்க மாட்டாரா, அவளுடைய பாத தூடின மாத்திர விழுத வீட்டுக்கு க்ஷேமம்னு சொல்றான். இப்படி மகான்கள் பக்தர் அவளுடைய பாததூள் நீங்க புனாந்துமாம் பிராமண பாத பவா சொல்ற, அந்த பிராமணன் நல்ல சத்பிராமணன் இருக்காரு, அவளுடைய பாதத்துல இருக்கக்கூடியதான தூசி இருக்கே அது க்ஷேமத்தை கொடுக்கும். இந்த சுதாமா வர காலத்துல அவருடைய பாதங்களை அலம்பி பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா தலையில தெளிச்சுட்டாராம். ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் அவரிடத்துல அவ்வளவு ஒரு பக்தி, ஒரு விசேஷம். ஏன் இந்த பகவான் அப்பவும் நினைச்சுட்டு இருக்க, சர்வதா பகவத் தியானம். அப்படி இருக்கக்கூடியதான மகான்கள் வீட்டுக்கு வந்தா வீடு க்ஷேமமா இருக்கும். அதுக்காகத்தானே சொல்றது, அந்த படிக்கும் கொடுக்கறதா. விருத்தி பிரதாஸ்தே ஸ்மரணாத் பவந்தி ஈத்ரேண்யா, இப்படிப்பட்டதான கற்கள் வரிசையா லைனா அந்த கோட்டீரத்துல இருக்கான். ஸ்ரேண்யா பந்தியா கனதா தீப்யமானேன முகுட்டேன மண்டிதா ஈதிருஷ விசேஷ விசிஷ்டாம் தேவியும் தியாயலாம். ஏதோ அம்பாள் போட்டு இருக்க சார், அதனால என்னென்ன அந்த கிரீட்டத்தை நீங்க தியானம் பண்ணுங்க. உங்க மனசுல கண்ணை மூடின்னு அம்பாள் இப்படி கிரீட்டத்தோட இருக்கா, சிவந்தனான கல்களோட இருக்கக்கூடியதான கிரீட்டங்கள், அது அம்பாள் தனிச்சு இருக்கான்னு பார்த்தேன்னா ஈதிருஷ விசேஷ விசிஷ்டாம் தியாயதாம் தேவியும் பக்தியாதி அபிவிருத்தி பவதி, தானா உங்களுக்கு பக்தி ஓடி வரும். அம்பாள் பக்தி தானா ஓடி வருமா, அதுக்காகத்தான் இப்படி பவதி துவனி. இது வரைக்கும் அட்ட குருவிந்தாஷ்ட மனயத்தா இது துவந்த்வா இது கஷ்டித். ஒருத்தர் ஜெயமங்களான்னு ஒரு வியாக்கியானம் பண்ணினார். பாஸ்கரார் வியாக்கியானம் பண்ற காலத்துல ஜெயமங்களான்னு ஒரு வியாக்கியானம் இருந்தது. அதே மாதிரி பட்ட நாராயணர்னு ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இந்த வியாக்கியானத்துல என்ன பண்ணிருக்கார், குருவிந்தாஷ்ட மனயத்தா அப்படின்னு துவந்த சமாசத்தை சொல்லியிருக்கார். குருவிந்தங்களும் மணிகளும் அப்படின்னு இருக்கட்டுமே சார். தத் ரத்ன
தத்துவ உற்பத்தி அஜானா. அவருக்கு ரத்னம் எப்படி உண்டாகிறதுன்னு தெரியல. நம்ம விவகாரம் என்னன்னா, நாம ஏதோ வியாக்கியானம் பண்றோம்னு ஏதோ அதுக்கு வாய்க்கு வந்தபடி வியாக்கியானம் பண்ணக்கூடாது. எத்தனை புராணங்கள்ல என்ன இருக்குன்னு பார்த்து, அதனாலதான் சௌபாகிய வாக்கருக்கு ஒரு விசேஷம். ஜெயமங்கலா வியாக்கியானத்துல என்ன விசேஷம்னு ஒரு நாள் சொல்லுவேன். அதுக்கு என்ன விசேஷம்னா, தாந்திரிகமாகவும் வைதிகமாகவும் இருக்கக்கூடியதான அத்தனை தத்துவங்களும் சொல்லியிருக்கார் ஜெயமங்கலா வியாக்கியானத்துல. அதே போலயே பட்ட பாஸ்கரர் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார், பட்ட நாராயணர் ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்காரு. அத்தனை நாமாக்களும் வேதத்தை சொல்வது தீர்மானம் பண்ணிட்டார். ஒவ்வொரு நாமாவுக்கும் வேத மந்திரத்தை சொல்லிவிட்டார். என்ன பண்றது, அத்தனை மந்திரங்களுக்கும் அத்தனை ருக்கம் எடுத்து ஒருத்தர் எப்படி அனுபவிச்சிருக்காங்க லலிதாசனாமத்தை. நாம ஏதோ கடனேன்னு வாசிக்கப்படாது. இந்த ஜன்மா நமக்கு கிடைச்சிருக்க அம்பாள் நமக்கு இதை அனுபவிக்க கூடியதான சந்தர்ப்பத்தை கொடுத்தாலும் ஒரு பக்தியோட வாசி. என்னமோ இதை சாப்பிட்டு தூங்குறதுக்காக வாழ்க்கை இல்ல. அம்பாளை நாம் தியானம் பண்ணணும். ஜடானாம் இது வேண்டாமா? எப்படிப்பட்ட வாழ்க்கை அஜானத்துல இருக்கிற வாழ்க்கெல்லாம் அவளுக்கு சுஞானத்தை கொடுத்து அவளுக்கு சேவத்தை கொடுக்கக்கூடியதான பாதரஜத்தை நீங்க ஸ்மரிக்க வேண்டாமா? இப்படி கிரீட்டத்தை பத்தி சொன்னார். தத் ரத்ன உற்பத்தி அஜானா. அடுத்தது அஷ்டமி சந்திர விப்ராஜலிகஸ்தல சோபிதா. அழிகம். அழிகம்னா நெத்தின்னு அர்த்தம். அம்பாளுடைய நெத்தி கிரீட்டம் வந்தது, கிரீட்டத்துக்கு மேல அப்படி மேல வளர்ந்துட்டே இருக்கா. கிரீட்டம் தோணிட்டு அதுக்கு பிறகு என்ன, நெத்தி தோணும். நெத்தி எப்படி இருக்கணும்? சாதாரணமா ஸ்கொயரா இருக்கக்கூடாதுங்கிற. நெத்தி எப்படி இருக்கணும்? அர்த்த சந்திராகாரமா இருக்கணும். கண்ணடியில பார்த்துட்டு சாப்பிட வைக்காது, இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஒவ்வொரு விதமா நெத்தி இருந்தா ஒவ்வொரு விதம். இந்த நெத்தி அர்த்தச்சந்திராகாரமா இருக்கணும்னா அந்த சந்திரன் பாதி வட்டமாக இருக்கணும். அது போல இருந்ததுன்னா சௌமங்கல்யம், சௌபாகியம், சேமம் அப்படின்னு சொல்லு. அஷ்டமி சந்திர விப்ராஜ தணிகஸ்தல சோபிதா. விப்ராஜத்து அணிகஸ்தல சோபிதா. அணிகஸ்தலம், அணிகம்னு சொன்னா இந்த நெத்தியில இருக்கக்கூடியதான முடி இருக்கு பார்த்தீங்களா? ஸ்திரீகளுக்கு பழைய நாள்ல சுபாவ சித்தமாக ரவுண்ட் ரவுண்டா சில முடிகள்லாம் இங்க வந்து விழுக்கும். சுபாவ சித்தமா பண்ணிட்டது இல்ல, இப்ப அது வேணுங்கிறதுக்காகவே பண்ணிக்கிறார். அதை பத்தி சுபாவமாகவே இருக்கணும். அது அப்படி தானாக கொஞ்சமா மூங்குரு நோம்பா தெரிஞ்ச அது அங்க வந்து இருக்கணும். அந்த இடத்துக்கு லலாட்டம்னு பேரு. இந்த லலாட்டம் இருக்க அது பாதி சந்திரன் மாதிரி இருக்கான். அஷ்டமி சந்திர விப்ராஜி கஸ்தல சோபிதா. அந்த பாதி சந்திரன் மாதிரி இருக்கக்கூடியதான லலாட்டத்துடன் பிரகாசித்துக் கொண்டிருக்காள். அதுல பாதி சந்திரன் பாதி சூரியனா இருந்தா இருக்காதா? இல்ல வேற எதுவும் சொல்ல சந்திரனைய உபமானம் பண்ணிக்கிறது அப்படின்னா, சந்திரனான முழுமான சந்திரன் நம்ம சரீரத்துல இருக்க. எங்க? சஹஸ்ராரத்துல. சஹஸ்ராரத்துல ஒரு சந்திர மண்டலம் இருக்கு எல்லோருக்கும். அந்த சந்திர மண்டலத்துக்கு நடுவுல ஒரு கர்ணிகை இருக்கு. கர்ணிகான்னு சொன்னா தாமரை இருக்கு. அந்த தாமரை புஷ்பத்துக்கு மட்டும் நடுவுல ஒரு இடம், மீதி புஷ்பத்துக்கு இருக்காது. தாமரைக்கு மட்டும்தான் அந்த இதழ்கள்லாம் சேர்ற இடத்துல நடுவுல ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு இருக்கும். அதுக்குள்ளதான் அந்த தாமரை முத்துகள்லாம் அதுக்குள்ள இருக்கும். அந்த நடுவு இடம் இருக்கு. அதுல 12 இதழ் தாமரை இருக்கு. அதுக்குள்ள ஏதோ ஒரு பாருங்க ஹம்சகாங்கெல்லாம் இருக்கு. அப்புறம் சொல்ல போறோம், அது இருக்கட்டும் இப்ப. ஆனா என்ன சொல்றேன், அந்த பூர்ண சந்திர மண்டலம் எல்லோருடைய சிரத்திலையும் பிரம்மரந்திரத்திலையும் இருக்கு. அந்த இருந்து ஆரம்பிச்சு அமிர்த ரச நிஷ்கந்தம் ஏற்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஏற்பட்டு நம்ம பார்க்கல. ஆனா அந்த அமிர்தம் கீழே விழறதும் இங்க வைஸ்வானராகவே அதை எரிக்கிறதும் ஆயிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு கணமும் அந்த அமிர்தரசம் விழ விழ வைஸ்வானராகவே அதை எரிச்சுட்டு இருக்கு. அது அமிர்தரசம் விழுந்து வைஸ்வானராகவே அதை எரிக்காம இருக்கிறதுக்கு தான் நீங்க பண்ணக்கூடியதான இந்த உபாசம். இந்த அமிர்த நிஷ்கந்தம் எப்படி இருந்துட்டு இருக்கணும்? அமிர்தோகமானம் இப்படி எல்லாம் மேல சொல்ல போறோம். சுதாதாரா
அப்படின்னு சௌந்தர்யாசிரியை தெரிவித்தார். இந்த ஒரு பரிபூர்ண சந்திர மண்டலம் வேறு. இப்ப இங்க அர்த்த சந்திரத்தை சொல்லிட்டு இருக்கு. இந்த அர்த்த சந்திரன்னு சொல்றதுனால என்ன விசேஷம்? இன்னொரு சந்திரன் நம்ம இடத்துல இருக்கு. ஒரு சந்திரன் ஒரு பாதியை வெட்டிருக்கேன்னா இன்னொரு சந்திரன் எங்கே சார் போச்சு? ஒரு பாதி தானே இருக்கு. இதெல்லாம் டர்பீஸ் பழம் வாங்கிட்டு வர ஒரு பாதியை வெட்டுறோம், இன்னொரு பாதி எங்கே போச்சுன்னு கேட்கறான் பையன். வெட்டினா ஒரு பாதி தருது, இன்னொரு பாதி எங்கே போச்சு? இருக்கு இன்னொரு பாதியா எங்க வச்சிருக்கா? அதை மடிச்சு தலையில வச்சுட்டு இருக்கா. ஒரு பாதியை மடிச்சு அதையும் மடிச்சு அதை பேக் பண்ணி அது தலையில வச்சுட்டு இருக்கா கிரீட்டத்துக்கு மேல. இன்னொரு பாதிய அப்படியே கவுத்து கீழே கவுத்து வச்சு லலாட்டமா வச்சிருக்கான். லலாட்டம் லாவண்யத்யுதி விமலமாபாதிதவயது திடீயம் தன்மன்யே மகுட கடிதம் சந்திரசகலம் விபர்யாசன்யாசாத் உபயமபி சம்பவயஜமிதா சம்போயஜமிதா சுதாலேபத்யூதி பரிணமதி ராகா ஹிமகரா அப்படின்னு சௌந்தர்ல இருக்கிற அம்மா. ஒரு பாதி சந்திரமண்டலம் உங்க நெத்தியா இருக்கு, இன்னொரு பாதி வேற எங்கேயும் போல அதை நல்லா பிரஸ் பண்ணி அழகாக நீங்க கிரீட்டத்துல வச்சுருக்கு. இதையும் விபர்யாசன்யாசாத் விபர்யாசம் கவுத்து வச்சிருக்கீங்க. ஒண்ணு மேல அப்படி மேல் நோக்கி பாக்குற போல வச்சிருக்கேன், இன்னொன்னு கவுத்து வச்சிருக்கேன். விபர்யாசன்யாசாத் உபயமபி சம்பூயதவயது இதையும் அதையும் சேர்த்து சொன்னேனால் என்ன ஆச்சுன்னா சுதாலேபத்யூதி. சுதாலேபம்னு சொன்னா சந்திரனுக்கு பேரு சுதாலேபத்யூதி. பரிணமதி ராகா ஹிமகரா அப்படி ராகான்னா பௌர்ணமி பிரதிபன் முக்கிய ராகா அந்த திதி மண்டல பூஜித. ராகான வராதேன்னு அர்த்தம் தெலுங்குல. ராகான்னு சந்திரன் பௌர்ணமின்னு அர்த்தம். அந்த பௌர்ணமி எண்ணிக்கை இருக்கிற சந்திர மண்டலம் மாதிரி ஆயிடுறது. அப்படி இத யாருக்கு உபாசனா வைபவத்துல இப்படி பண்ண முடியலையோ அவளுக்கு இத பார்த்தாலே அந்த ஸ்வரூபம் வரணும். அதற்காகத்தான் பரதநாட்டிய சாஸ்திரத்துல இந்த நெத்திக்கு மேல இதை வைக்கணும், அந்த சந்திரனை வச்சுதான் ஆடணும் அப்படிங்கிறது. இதுதான் விசேஷமா சொல்ற. இந்த தத்துவத்தை அம்பாள் மகுடத்துல சந்திர கிரணம் சந்திர பெற இருக்க, நெத்தியில சந்திரன் இருக்கு. இத ரெண்டையும் ஒரு சமயத்துல பார்த்தவாளுக்கு சுதாலேபத்யூதி அவளுடைய சிரத்துல இருக்கக்கூடியதான சந்திர மண்டலத்துல இந்த விசேஷமானது ஏற்படும். வம் எனக்கூடியதான அமிர்த பீஜத்தை ஜபித்தால எந்த பலம் உண்டோ அந்த பலம் உண்டு. சந்திரஸ்ய அஷ்டமி கலா, சந்திரனுடைய அஷ்டமி கலா 8வது கலை. இந்த கலை இருக்கு பாத்தீங்களா, இது என்ன விசேஷம் தெரியுமோன்னா, இது வளரும் பொழுதும் 8வது, இறங்கி வரும் பொழுதும் 8வது. மத்தியமி கலா இந்த 8வது கலை இருக்கு பார்த்தீங்களா, இது இந்த 8வது நித்திய அது ஒண்ணுதான். மேல போகும்பொழுதும் அந்த கீழே இறங்கி வருது. பிரதமையில இருந்து அஷ்டமி ஒண்ணு, பௌர்ணமியில இருந்து திரும்பி வரும்பொழுதும் அஷ்டமி. கரெக்டா அந்த 8வது சென்டரா இருக்கு. அது மாதிரி வளரும் பொழுதும் அல்லது குறையும் பொழுதும் ஒரு மாதிரி இருக்கிற தன்மை அது மனுஷியாருக்கு ரொம்ப கஷ்டம். எல்லாம் சௌக்கியமா இருக்கும்போது சிரிச்சுட்டே எல்லாம் பண்ணிட்டே இருப்ப சார். ஏதாவது கொஞ்சம் கஷ்டம் வந்ததுன்னா எல்லாம் உங்களால எல்லாம் விவகாரம் கெட்டு போச்சுன்னா உங்களால, நல்லது வந்ததுன்னா நான் பண்ணினதுனால. ஆனா அப்படி இல்லை, எந்த சமயத்திலும் ஒரே மாதிரி இருக்கலாம். அதனாலதான் திகௌ வர்த்ததே ரசதிவா, அது வளரும் பொழுதோ அல்லது குறையும் பொழுதோ சாதிதே அஷ்டமீத்யுச்சதே தத் சம்பந்தி சந்திர அஷ்டகலா யுக்தா. அது சம்பந்தமா இருக்கக்கூடியதான சந்திரன் 8 கலைகளுடன் கூடினவன். 16 கலைகள்ல ஒவ்வொரு கலையும் போனாலும் 8வது கலை, ஒவ்வொரு கலையும் ஆரம்பிச்சு 8 கலை வந்தாலும் 8 கலை. இப்படியோ அப்படியோ கூடிட்டு தத்தம்பந்தி சந்திர அஷ்டகலாயுக்தா சமச்சந்திரார்த்தமிதி யாவது தத்வத் விப்ராஜதா. அது போல ஒழிக்கு கொண்டிருக்கக்கூடியதான விப்ராஜமானேன அணிகஸ்தலேன, அணிகஸ்தலம் அணிகம்னு சொன்னா நெத்தி, நெத்தி அணிகஸ்தலேன லலாட்ட தேசேன சோபிதா லலாட்டமணிகம் கோதி. இது அக்னிபுராணிய கோஷா. இது அக்னிபுராணத்துல இந்த கோஷம் இருக்கு. இங்க ஒண்ணு பார்க்கணும், இந்த இடத்துல இருக்கக்கூடியதான் இந்த லலாட்டம் இருக்கு பார்த்தீங்களா, இது சந்திர மண்டலம். சாதாரணமாக இந்த நெத்தியில வேர்வை வரும்.
அந்த வேர்வையில தலையில இருந்து முன்னால் அந்த முடிகள் ஒண்ணு ரெண்டு ஒட்டிக்கும். இது சாதாரணமா பார்த்துட்டு இருக்கிறது. இத நன்னா தெரியும் பரதநாட்டிய சாஸ்திரத்துல. ஏன்னா இந்த முதிரைகள்லாம் அங்கேத்தான் இருக்கு. ஏன் இவருக்கு நாட்டிய இஷ்டமோன்னு கேட்கக்கூடாது. நீங்க புஷ்பம் வந்தா அதை பத்தி பேசுவேன், ரத்னங்கள் வந்தா அதை பத்தி பேசுவேன். இந்த சாஸ்திரம் எப்படி சொல்றது? இந்த இடத்துல இந்த லலாட்டத்துல இருக்கக்கூடியதான சந்திர மண்டலம் இருக்கு. அதனாலதான் நெத்தியில வேர்வை ஜாஸ்தி. ரொம்ப சிரமப்பட்ட முதல்ல எங்க என்ன வேர்வை வருது? நெத்தியில தான் வேர்வை வருது. அங்க நெத்தினா ரொம்ப ஸ்ட்ராங்கான இடமே சார். அங்கேயும் சார் வேர்வை வருது. ஏன்னா அமிர்த பாகம் அங்கே ஜாஸ்தி. எங்க சிரசு இருக்கோ அந்த சிரசுல இருந்து வரக்கூடியதான அந்த ஜலபாகமானது வெளியில வருது. அது ஒண்ணு. ரெண்டாவது, பிரகதாரண்ய உபனிஷத்துல ஆத்மா எப்படி இருக்கு அப்படின்னு யாக்ஞவல்கியர கேட்கிறார் ஜனகர். அவர் நேரா ஆத்மா எப்படி இருக்கு கேட்க வேண்டியது தானே சார்? ஓஹோ, இது ஜனகர் என்ன பண்ணினாரா, அனேன சம்பதிஷ்யே தமேனேன வதிஷ்யே. நேற்றுதான் 1000 பசுமாடு வாங்கிட்டு போயிருக்கான். ஊர்ல இருக்கிறவங்க நம்ம வேலை ஒரே அசூயா இருக்கான். இன்னைக்கு நம்ம பேசுறது இல்லை அப்படின்னு ஐடியால போயிருக்கு. பேசாத போனா என் சபைக்கு போனேன் யோகக்ஷேமத்துக்கா ராஜா போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு போனாரு. அவர் பார்த்தாராம் யார ஜனகர். அவரை கூப்பிட்டு, நான் ஒரு நாளைக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்ணோம் இல்லையா, எங்க நான் யஜ்யம் பண்ணும் பொழுது நீங்க வந்து சேர்ந்துடுங்க. அப்ப நீங்க என்ன கேள்வி எல்லாம் கேட்டதுக்கெல்லாம் நீங்க கரெக்டா நான் பதில் சொன்னேன். சந்தோஷமாயிருக்கு உங்களுக்கு. அப்ப நீங்க ராஜா ஏதாவது வரத்தை கேட்டுக்கோ, நான் தரேன்னு. ராஜா வந்து பிராமணன் வரத்தை கொடுக்குறதா? என்ன சார் விவகாரம்? சத்திரியன் எப்பொழுதும் கொடுக்கவே தேவை பெறப்படாது. சத்திரியனுக்கு வாங்குற அதிகாரம் கிடையாது, கொடுக்கறது அதிகாரம் தான் இருக்கு. பிராமணன் வாங்கிக்கலாம் கொடுக்கலாம். ஆனா பிராமணன் வாங்கிக்கலாம் கொடுக்கிறார் எல்லாம் எனக்கு கேட்கலாம். சொல்றது மட்டும் பாஜஸ்தமே பிரதோஷமே கோதுமாஷ்டமே திலாஷ்டமே மதுராஷ்டமே என்னென்ன வேணுமா, அஸ்மாத்தமே மிருத்திகாஷ்டமே, கண்ணு வேணும் மண்ணு வேணும் காலம் இருந்து கேட்கணும். இதை வீட கட்ட போற தினமும் கேட்கிறேன் சார் விவகாரம் முழுக்க. கோதுமாஷ்டமே கோதுமைகள் வேணுமா, அதான் ஆட்டா மாவு கிடைக்காது, கதையில வாக்கப்படாத. இப்படி கேட்டுட்டே இருக்கேன். ஆனா இவன் கொடுக்கணும் வாங்கவும் வாங்கணும் 2 இவனுக்கு இருக்கு. ஆனா கத்திரியனுக்கு இவன் கொடுக்குறேன்ட்டார் பிராமணர் யாக்ஞவல்கியர். அவர் பார்த்தா இவரோ குரு சாதாரணமானவர் இல்ல. இவருக்கு நீ கொடுத்தா நான் வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னா இருக்குமா? அவர் பாலிஷ்டா என்ன சொல்லிட்டா தெரியுமா, நான் எனக்கு வேண்டிய எண்ணிக்கை கேட்டுக்கிறேன்ட்டார் அவர். யாக்ஞவல்கியர் மாட்டின்ட்டார். எப்பவுமே கொடுக்குறேன்னு அன்னைக்கே கொடுத்துடணும். இன்னொரு நாளைக்கு கொடுக்குறேன்னு சொன்னா உங்களுக்கு எசக்கடையா மாட்டிக்க போற லட்சம் மாட்டிட்டாரோ இல்லையோ. என்னடா இன்னைக்கு யாக்ஞவல்கியர் ஒரு நாள் மாதிரி இருக்குமா, என்னமோ ஒரு நாளைக்கு நீ பயன்படாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டார். காம பிரச்சனை அவரே அன்னைக்கு நீ சொல்றேன்னு சொன்னதான் இன்னைக்கு அந்த காம பிரச்சனை நீங்க இன்னைக்கு கொடுத்துதான் ஆகணும். என்ன சொல்றது, யானைக்கும் அடிச்சு திறக்கும். இன்னைக்கு பேசப்படாதுன்னு சொல்ல பேச்சுதான் ஆகணும் தீர்மானம் ஆயிடுது. என்ன கேட்கிறார் அவர், ஜோதிரேவாயம் புருஷா. இந்த மனுஷன் நடவடிக்கை இங்கேயும் அங்கேயும் போறாரு. எந்த ஜோதி சிவன், எந்த ஜோதி, எந்த ஒளியில் இவன் எல்லா செயல்களையும் பண்ணி கொண்டிருக்கான் அப்படிங்கிற அவர் பார்த்தார். இருக்கியே நீ என்ன, உனக்கு ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு, ஆத்மாவை கேட்கணும், அதை உனக்கு பண்றது சொல்ல வேண்டியது. ரோட்ல இருக்கிற மனுஷன் எந்த ஜோதிஷத்துல போனா உனக்கு என்ன கேள்வி கேட்கறது வேணும்னு அந்த மரத்து கேட்கறது. சில பேர் அப்படிதான் கேட்பா, அவளுக்கு வேண்டி இருக்கும், ஏதோ அவளுக்கு இஷ்டம் இல்லாத மாதிரி கேட்பா. உண்மையிட்ட இருந்து வெளியே தவற வச்சுக்கிறது. இந்த கதையெல்லாம் தெரியாத கேட்க அவர் பார்த்தார். ஆதித்ய ஜோதிடா தேவல்யேதே விபல்யேதே கர்ம குருதே ஆதித்ய ஜோதிர் பவதி. ஒரு மனுஷனுக்கு தன் செயல்கள் எல்லாம் பண்றதுக்கு சூரியன் தான் ஜோதிஷ். அந்த சூரியன் இருக்கும் பொழுது சூரியனுடைய ஒளியில எல்லா செயலும் போறான் வரான் நடமாடுறான் உட்காரான் எல்லாம் பண்றாங்க. அவர் பார்த்தார் ஜனகர். நான் ஆத்மாவை சொல்லுவார்னு நினைச்சேன். இவர் இப்படிங்கிற இவர் வாயில இருந்து ஆத்மா வரவழிக்கிறேன் பாருங்க சார். அன்னைக்கு சூரியன் அஸ்தமிச்சு போயிட்டார். என்ன பண்றது, அஸ்தமிச்சா ஆதித்யே கொஞ்சம் திரேவாயும் பொருளாங்கிறார். இவரும் பார்த்தார். இந்த மனுஷன் வேணும் வேண்டியது வேலை கேட்கணும். குரு விட்ட மற்றவர்கள்ட்ட மறைக்கலாம், குரு விட்டு மறைக்கலாமா?
சரியா? தகுந்த போல சொல்றேன். அஸ்தமிதாயே சந்திரமாயே வஜ்ஜோதி, சந்திரனுடைய ஒளியில போறா வரா எல்லாத்தையும் பண்றேன்னு அவர் பார்த்தார். மனுஷன் ஏன் இப்படி சொல்றார்? அஸ்தமிதாதித்ய அஸ்தமிதே சந்திரமசி கிஞ்சோதிரே வாயம் புருடா, சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை, அப்ப எந்த ஜோதிஷு? அவர் பார்த்தார். அஸ்தமிதாதித்ய அஸ்தமிதே சந்திரமசி, அவர் அக்னின ஜோதிஷாயே சர்வம் குருதேன்ட்டார். சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை, என்ன பண்றதுன்னு அமாவாசை இன்னைக்கு ராத்திரி லைட் போட்டுக்கிறா எல்லா கருத்து. நீங்க படிக்கலையா? ஆத்துல கரண்ட் இல்லைன்னாலும் இன்வெர்டராவது போட்டு ஜெனரேட்டராவது போட்டு டிவி சீரியல் பார்க்கணும். இல்லாத போல மோட்சமே வராது. அப்படின்னா மனுஷியாளுக்கு வந்து அப்ப ஜோதிஷ் எது இருக்கு? அந்த வித்யுத் ஜோதிஷ். அதே போலயே அந்த தீப ஜோதிஷ். அவர் பார்த்தார். அஸ்தமிதாதித்யே அஸ்தமிதே ஜோதிஷே சாந்தே அக்னௌ, அக்னியும் சமைச்சு போயிடுத்து, நெருப்பும் இல்லை ஒளிச்சமும் இல்லை, இப்ப என்ன பண்றது இல்ல. அஸ்தமிதாதித்ய அஸ்தமிதே சந்திரமசி சாந்தே அக்னௌ வாகே வாஸ்ய ஜோதிரித்யேவம் புருடா வாகா ஜோதிஷா ஆஸ்தே பல்யேதே கர்ம குருதே விபல்யேதி. ராத்திரி 12 மணி அமாவாசை அன்னைக்கு காட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கான். அமாவாசை ராத்திரி, சந்திரனும் இல்ல சூரியனும் இல்ல நெருப்பும் இல்ல, காட்டுல எங்க இருந்து வரான் ஒண்ணும் இல்ல. என்ன ஜோதிஷுன்னு எங்கேயோ ஒரு நாய் குறைச்சுதான் அந்த பக்கம் ஓடுங்க. என்ன நாய் குறைச்சுதான்? நாய் எங்க இருக்கும்? கிராமத்துலதான் இருக்கும். அந்த பக்கம் கிராமம் இருக்குன்னு ஓடினான். வாகே வாஸ்ய ஜோதிஹி, வாக் ஜோதிஷனால போனான் சார். சார் வாக்கும் இல்லை சார், யாரும் பேச என்ன பண்றது? அப்ப என்ன பண்றதுன்னு ஆத்மைவா என் ஜோதி ஆத்மனைவ ஜோதிஷே பல்யேதே கர்ம குருதே விபல்யேதி. இந்த ஆதித்ய ஜோதி ஆத்ம ஜோதி. இந்த ஆத்ம ஜோதிஷத்துக்கு இந்த ஆத்ம ஜோதிஷு தான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி முடிச்சார். அப்புறம் சொன்ன சும்மா இந்த கதையெல்லாம் விடாதியும். கண்ணு ஆத்மாங்கிறது, காது ஆத்மாங்கிறது, மூக்கு ஆத்மாங்கிறது, நாக்கு ஆத்மாங்கிறது, கை ஆத்மாங்கிறது, காலா இவாளுக்குள்ள கதமா ஆத்மேதி பூவமந்தி ஆத்மன் தருவர் விடுவதில்லை ஜனங்கள். என்னோட கதமாத்மேதி அவர் பார்த்தார். யோயம் விஜானமய புருஷா ஹிருத்யந்த ஜோதி புருஷமானி ஆயதீவலே ஆயதீவா அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த புலன்களுக்கு நடுவில் புலன்களோட சேராமல் ஒருத்தர் இதயத்துக்குள்ள அந்தரமாக இருந்து கொண்டு உங்களை எப்பொழுதும் ஹிருதயஸ்தார விப்ரக்கா திரிகோண அந்தர தீபிகா அங்க வந்து இதயத்துக்குள்ள இருக்க. அங்க உபநிஷத்து எப்படி ஹிருத்யந்த ஜோதி புருஷான்னு சொன்னாரே அந்த ஸ்வரூபம் தான் இங்க சொல்லியிருக்கு. சிரத்துல சூரிய மண்டலம், அது பக்கத்துல சந்திர மண்டலம், அதுக்கு கீழே வாக்கு ஹிருத்யந்த ஜோதி. இவைகளுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய கண்கள் எனக்குரியதான அக்னி, கண்கள் அக்னேயமோ இல்லையோ, வாக்கு ஜலியமோ இல்லையோ வாக்கு, இவைகளுக்குள்ள இதோட சம்பந்தப்படாமல் நெத்திங்கிற தேசத்துல அவர் இருக்கா. ஆகையால் இந்த 9 ஆவரணங்களும் ஆக்ஞா சக்கரத்தை வந்து ஆரம்பிச்சு பிரம்மரந்திரம் வரைக்கும் இந்த அம்மா அம்சம் வரிசையா இத்தான ஆவரணங்களும் அங்கேதான் இருக்கு. இதுதான் லாவண்ய ஜுதி அந்த ஸ்லோகத்துல சொன்னத இங்க சொன்னார். அஷ்டமி ஜெல்லவி ராஜதலிகஸ்தல சோபிதா. இது வரைக்கும் அட்ட முகச்சந்திர கலங்காப மிருகநாதி விசேஷகா. சந்திரனை சொன்னீர். சந்திரனுக்குள்ள என்ன சார் இருக்கு? சந்திரனுக்குள்ள ஒரு பாட்டியமா தோசை வாசல் இருக்காங்க. அதான் நமக்கு ஞாபகம் வரும். சந்திரனுக்குள்ள ஒரு அழுக்கு இருக்குன்னா, இது சந்திரன் நீதியெல்லாம் பிரகாசமா இருக்குன்னு தெரியல. சந்திரனுக்குள்ள அழுக்கு, அதுல ஒரு ரிசர்ச் சார். என்ன பண்றது? சந்திரனுக்குள்ள இருக்க அழுக்கு என்னது? ஒருத்தர் அதுக்குள்ள மான் இருக்குன்னு சொல்ல, மான் இருக்குங்கிறதுனால சந்திரனுக்கு என்ன பேருன்னா மிருகாங்கன், மானை அடையாளமாக உள்ளவர். அவருக்கு என்ன மிருகாங்கன்னு முயல் சார்ந்தான். இவன் கண்ணுக்கு பார்த்தது. அதனால சந்திரனுக்கு என்ன பேருன்னு சட்டாங்கன். சந்திரனுக்கு மிருகாங்கன்னு பேரு, சந்திரனுக்கு சட்டாங்கன்னு பேரு. என்ன சுவாமி யாரோ ஏதோ இருக்குன்னு என்ன பண்றது இப்படி. ஆனா சந்திரனுக்கு அழகு எதனால தெரியுமா? சந்திரனுக்கு அழகு அந்த அதுல இருக்கக்கூடியதான் அந்த மச்சத்தினால்தான். என்ன பண்றது? சந்திரனுக்கே அழகு என்ன? அந்த அதுல இருக்கக்கூடியதான அழுக்குனால.
அதனாலதான் இந்த கல்யாண சமயத்துல அந்த பையனுக்கு வட்டம் இருக்கு, இந்த கன்னத்துல ஒரு கருப்பா ஒரு டாக்டர் வைக்கிறவர். ஏன்னா முதலே ரொம்ப அழகு, இது வேற ஏன்னா திருஷ்டி எடுக்கணுமா, ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் இவர் தான் திருஷ்டியா இருக்கான். இல்ல விவகாரம் என்னன்னா இப்படின்னு ஒரு வழக்கம் நோக்கத்துல வந்துருக்கு பத்தில. ஆனா விவகாரம் என்னன்னா இது சாதாரணமாக அந்த சந்திரனுக்கு அழகு அதுல இருக்கக்கூடியதான அங்க இருக்கக்கூடியதான மற்றத்தினால கவி சம்பிரதாயம் உள்ளது. அது என்னென்னமோ ஏதோ இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்ற. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்த, அவளுக்கு அழகான பெண்ணு. இந்த பழைய நாள் எல்லாம் பெண்களுக்கெல்லாம் சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கறது வழக்கம் இருந்தது நம்ம நாட்டுல. இன்னைக்கு என்ன சொல்றான், வெள்ளைக்காரன் அவன் சென்சஸ் எடுத்து என்ன பண்ணிருக்கான் தெரியுமா, நான் இன்னூர்ல இருக்கிற ஸ்திரீகளுக்கு ஒண்ணும் தெரியாது இதான் அவன் சொன்னான். ஆனா நம்ம ஊர்ல ஸ்திரீகளை வித்யாஸ்வரூபிணின்னு சொல்லியிருக்கோம். தர்மசாஸ்திரங்கள்லாம் அவளுக்குத்தான் தெரியுங்கிறார் வியாசாச்சாரியர். தர்மம் டவுட் இருந்தா என்ன பண்ணணும்னா, உங்க ஊர்ல இருக்க வயசான பாட்டியம்மாவுக்கையில அவன் சொன்னபடி நடந்ததா தர்மம் தருவ. ஏன்னா எது நல்லது எது கெட்டதுன்னு கேட்டு கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கா அந்த அம்மா. சாதாரணமா லோகத்துல ஸ்திரீகளுக்கெல்லாம் அவ டிகிரி வாங்கல, MBA வாங்கல, பொண்ணு வாங்கல, ஆனா என்ன விவகாரம் எல்லாம் அவளுக்கு தெரியும். புராணங்கள் இதிகாசங்கள் கேட்டு கேட்டு எப்படி நடந்துக்கணும், மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி அப்படின்னு தெரிஞ்சிருந்தவா ஸ்திரீகள். ஆகையால் நம்ம ஊர்ல ராஜஸ்திரீகளுக்கெல்லாம் சாஸ்திரம் இருக்கணும்ட்டு சகல சாஸ்திரங்களும் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கறது சம்பிரதாயம். அந்த ராஜா பார்த்தாரா, இந்த பெண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கணும், யார் சொல்லிக் கொடுப்பா? அங்க இருக்கிற ஸ்திரீகள் யாரும் இல்ல அந்த ஊர்ல. என்ன பண்றதுன்னு மந்திரியை கேட்டேன். மந்திரியை கேட்டது, மந்திரி சொல்லி பார்த்தா நான் சேர்றேன். ஆனா எப்படி கண்டிஷன், 65 வயசுக்கு மேல இருக்கணும். இது உங்களுக்கு 65 கேட்கிறீங்களா? எனக்கு வயசானவா இருந்தாலும் சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற விவகாரத்துக்கு கூட்டு போனார். அப்படின்னு பார்த்தா கிடைக்க எல்லா சாஸ்திரமும் வாசிச்சுண்டு இப்படி இருக்கிறவா யாரும் வாசிக்கிற. ஏன்னா ஒரு அளவுக்கு வந்தது, ஏன்னா இவன் சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டு இருப்பா, சொல்லிக் கொடுக்கறதுக்கு வரமாட்டா. என்னடா ஒரு நல்ல யுவாவா தான் கிடைச்சிருக்கான், எல்லா சாஸ்திரமும் சொல்லியிருக்க. சாஸ்திரம் தெரிஞ்ச போறாது, சொல்லிக் கொடுக்கக்கூடியதான எண்ணம் வேற வரணும், சொல்லிக் கொடுக்கக்கூடியதான யோக்கியத்தை இருக்கலாம். அப்படிப்பட்டதான் ஒருத்தன் கிடைச்சான். ராஜா கிட்ட சொன்ன, என்ன பண்றது, பொண்ணுக்கும் வேணும், வயசாயிட்டே இருக்கு, சாஸ்திரங்கள்லாம் வரணும், சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல, என்ன பண்றதுன்னு சரின்னு அரேஞ்ச் பண்ண. ராஜா பில்டிங் கட்டில, பில்டிங்க்கு 2 பக்கத்துலையும் என்ன பண்ணின, இந்த பக்கம் ஒரு மாடி அந்த பக்கம் ஒரு மாடி கட்டினார். மேல கர்டன் போட்டார். இந்த பொண்ணு இந்த பக்கமா மேல வருவா, இவர் இந்த பக்கமா வருவார். ஒருத்தர் பாட்டிக்க மாட்டார், ஒருத்தர் பாத்துக்க மாட்டார். ஜம்முன்னு பாடம் நடந்துட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு பௌர்ணமி சாயங்காலம் அழகா சந்திரனுடைய தோற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த பொண்ணு கேட்கிற, அந்த சந்திரமண்டலத்துக்குள்ள ஏதோ ஒரு அழுக்கு இருக்கே, அது என்னது? இவர் கேட்கிறார். இவர் அங்கங்கே பிதங்கிரே. சில பேர் அங்கம் அதுல இருக்கக்கூடியதான மார்க் இருக்கே, அது முயல்னு சில பேர் சொல்றாங்க. அங்கங்கே பிதங்கிரே தவ புத்தஞ்சகதிரே. அது அழகான அதனுடைய சரீரத்துல ஒரு பகுதியினுடைய நிழல் இன்னொன்னுல இருக்கு. தவ புத்தஞ்சகதிரே பூச்சாயமே தன்பரே. பூமியினுடைய ரிஃப்ளெக்ஷன் அது மேல விழுந்திருக்கான். பூமியினுடைய சாயன ராத்திரியோ இல்லையா, ராத்திரி சூரியன் எங்க இருக்க, பூமிக்கு அப்புறத்துல இருக்க. அந்த பூமியினுடைய சாயம் எங்க விழும், சந்திரன் விழுந்திருக்கா. பூச்சாயமே தன்பரே இந்த எத்தனி ஜென்றனி ரசகலம் தரி இது இருக்கதே. இந்த ஒரு சந்திரன் இடத்துல எத்தடி தேந்திர நீல சகல, அந்த இந்திர நீலக்கல் போன்றதான ஒரு மார்க் அங்க இருக்கு. இந்திர நீல சகல தியாமம் தரி திருக்கதே. உங்க அபிப்பிராயம் என்னன்னு கேட்டிருக்க அந்த பொண்ணு. அவர் எப்படி சொல்றார், ஒருத்தர் முயலுங்கிறார், ஒருத்தர் மானுங்கிறார், ஒருத்தர் நாய்ங்கிறார், ஒருத்தர் நீ என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த நீல சகல தியாமம் தரி திருக்கதே தத்தாந்திரம் நிசி பீதி மந்த சமசம் குட்சித்தமா தக்ஷ்மஹே அப்படின்னா. இந்த ஊர்ல எல்லாம் இருட்டா இருந்தது. என்னன்னா இருட்டா இருந்தது, ராத்திரி வேலையில இருட்டா இருக்குமா இல்லையா? பௌர்ணமி இன்னைக்கு என்னாச்சு, இருட்டு எல்லாம் எங்க போச்சு, தமிழுடைய நிலா வந்துருச்சு, எங்க போயிடுது, இருட்டு போயிட்டு எங்க போச்சுன்னு சந்திரன் குடிச்சு விட்டாங்க. தத்தாந்திரம் நிசி பீதிம அந்த தமசம். அந்த அந்த தமசம் இருட்டை குட்சித்தமா தக்ஷ்மஹே, இருட்டை குடிச்சு விட்டார்.
அதனாலதான் அவர் வயசுல இருட்டு கருப்பா இருக்குன்னா யாருன்னு கற்பனை திறந்து பார்த்தா இவ்வளவு அழகா சொல்றாரு. அடுத்தது என்ன ஆச்சுன்னு நான் சொல்ல வேண்டாம். ஸ்ரீஹர்ஷன் என்ன பண்ணீங்க, இந்த தமயந்தினுடைய முகத்தை எதனால பண்ணிருப்பாருன்னு அவர் கற்பனை பண்றார். ஒவ்வொன்னா பண்ணிட்டே இருக்க, எதுவும் சரியா வரல. என்ன காரண குண காரிய சங்கிராமந்தி அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு. நியாயத்துல காரண குணங்கள் காரியத்துல வரும். பால் வெளுப்பா இருக்கிறதுலாம் தயிர் வெளுப்பா இருக்கும். ஏன் பால் வந்ததோ இல்லையா? அதே மாதிரி இந்த தமயந்தினுடைய முகம் எனக்கூடியதான காரியத்தை கண்டு காரணம் எப்படி இருக்கணும்னு யோசனை பண்ணி கடைசியில் அவர் என்ன பார்த்தார், அந்த பிரம்மதேவருக்கு வேற ஒன்றும் கிடைக்காமல் அந்த சந்திரன் இருந்தாரோ இல்லையா, அவர்தான் ஒரு பாகத்தை அந்த ரொட்டி மாவு புட்டு இருக்கிறாமல் அப்படி புட்டு எடுத்து அதனால தமயந்தி முகத்தை பண்ணினாராம். அது நீ எப்படி பார்த்தேன்னு. அதனாலதான் பின்னால இருக்கிற ஆகாசத்துடைய பேக்ரவுண்ட் தெரியுது பாருன்ட்டார் அவர். நீளமா தெரியுது பார்த்தீங்களா? அப்படி இது ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்க. ஆனா எங்க இவர் என்ன சொல்ற, முக சந்திர கலங்காப முருகனாபிவிசேஷகா. முகச்சந்திரத்துல சந்திரன் இருந்தால் களங்கம் இருக்கணும். முகச்சந்திரன் முகமே சந்திரன் ஆகையால் அங்கே களங்கம் இருக்கணும். அது முயலா இருக்கட்டும் அல்லது மானா இருக்கட்டும் அல்லது வேற ஏதாவது இருக்கட்டும், ஆனா அது களங்கம் இருக்கணும். களங்கம் இருந்தாதான் முகச்சந்திரனுக்கு அழகு. சந்திரனுக்கு அழகு களங்கத்தினால. ஆகையால் முகச்சந்திர கலங்காப முருகனாபிவிசேஷகா. முருகனாபி புனு பூனை. அந்த பூனை இருக்க அதனுடைய நாபி தேசத்துல ஒரு அழுக்கு இருக்கும். டெய்லி வருமா சார்? டெய்லி வரும். அது அழுக்குன்னா என்ன அர்த்தம்? அது அந்த மிருகத்தினுடைய வேர்வை. அந்த வேர்வையானது அதனுடைய நாபி தேசத்துல எடுப்பான். அதை எடுத்து அது கொஞ்சம் சின்னதா திலக்கம் மாதிரி எடுத்துப்பான். திலக்கம்னு என்னது? அது திலக்கம் வச்சுட்டு இருக்காங்கல்ல. திலம்னு சொன்னா எள்ளு. எள்ளு சைஸ்ல தான் இருக்கணும். இப்ப ஸ்திரீகள்லாம் அப்படிதான் வச்சுக்கிறாங்க. பெண்கள்ல வருங்க முகத்துல இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்படி அது ஒரு ஃபேஷன் மாறிட்டே இருக்கும். பெரிய பொட்டு மாமின்னு ஒரு அம்மாவை பழைய நாள் 2 ரூபாய் மாதிரி அழகு வச்சுட்டு இருந்தா. அவ எப்படி வச்சுட்டு இருக்காரு உமக்கு என்ன சார்? ஆனா விவகாரம் தில சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு சொன்ன, திலம் மாதிரி இருக்கிறது திலகம். அந்த திலகம் மாதிரி இந்த மிருகநாதிய வச்சுட்டு இருக்காளா. இந்த மிருகநாதிய அழுக்கா இருக்கோ இல்லையா, அழுக்கு மாதிரி இருக்கோ இல்லையா, அதனால்தான். ஆனா இந்த மிருகநாதிக்கு என்ன விசேஷம் தெரியுமோ, மற்ற எந்த வாசனையும் இது வராம இந்த வாசனை மட்டும் கொடுக்கறதுதான் மிருகநாதி. அந்த மிருகநாதி இருக்கும் பொழுது மற்ற எந்த வாசனையும் கிட்ட வராம நிறுத்தும். நிறைய பிராணிகள் இருக்க, பாம்பெல்லாம் இருக்கோ இல்லையா, அவைகள்லாம் எல்லாம் இருக்குன்னா வாசனை கண்டுபிடிச்சு அங்க இருக்குமா. மகிழும்பு இருக்க அதுக்குள்ள பாம்பு இருக்கும். அதே போலயே மற்ற சந்தன விருட்சம் இருக்க அதுக்குள்ள பாம்பு இருக்கும். இந்த பாம்பு இருக்கக்கூடியதான இடம் அதுக்கு வாசனை தெரியும். இந்தந்த வாசனை இருந்தா இந்தந்த மிருகங்கள் இருக்கும் அதுக்குள்ள அந்த வாசனை. ஆனா இந்த மிருகநாபி வாசனை எங்க இருக்குமோ அங்க ஒரு மிருகமும் ஒரு கீட்டமும் வராதான். அதனாலதான் மிருகநாபிய திலகமாக வச்சுக்கணும். ஏழுமலையானுக்கு இன்னைக்கும் வைக்கிறான். அது வைக்கலாமா வைக்கப்படாது ஒரு பெரிய கலாட்டாவே நடந்துட்டு இருக்காங்க. அது போட்டோம் விவகாரம் என்னடா, இந்த மிருகநாபி இதற்காகவே இந்த புது பூனையினுடைய நாபியிலிருந்து இறக்கக்கூடியதான விசேஷம். அது என்னென்ன, மற்ற எந்த கீட்டமோ ஏதோ கிட்ட வராது. கீட்டம்ங்கிறது என்ன அர்த்தம்? பூச்சி வராதுக்காக ஒரு தலை முகத்துல வச்சு பாடா சார் அழுக்க. இது கீட்டம்னு சொன்னாலே சாதாரணமாக நம்ம பூச்சின்னு அர்த்தம் பண்றோம். மது கைட்டபான்னு துர்கா சப்தத்துல சொல்லுது. அதுல கீட்டம்னா கீட்டபம்னு அர்த்தம். கீட்டபம்னா அழுக்கான வாசனைகள்னு. உங்க மனசுல என்னென்னமோ தோற்றம் பாருங்க. எது வேணுமோ அது இல்லாம உபயோகம் இல்லாத கெட்ட எண்ணங்கள், பேட் தாட், அது வராம போகும். அதுக்காகத்தான் முகத்துல இது இருக்கு. ஆகையால் அம்பாளுடைய முகத்துல இது இருக்கிறதாக பார்க்கணும். அதனால முகமேவ சந்திரா இது ரூபகம் தற்கலங்கத்வேன, அதுல கலங்கமாக துல்லியா மிருகநாதே கஸ்தூரியாக விசேஷகா. இந்த கஸ்தூரி கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகே பக்கத்தலே கௌத்து. எங்க இது ஸ்லோகம்? நாம என்ன பண்றது? சின்ன குழந்தையில முதல்ல சொல்லிக் கொடுக்குற ஸ்லோகம் இது. ஸ்ரீமத் பாகவத்துல பகவான் மகாவிஷ்ணுக்கு சொல்லக்கூடியதான ஸ்லோகம்.
கஸ்தூரியா விசேஷகா திலகா யஸ்யா ததோக்தா கலங்க திலகையோ உபமான உபமேய பாவா இதான் சொல்லி ஜகத்து தே தாத்தா ஹரிரவதி ருத்ரஹ கவயதே திரக்குர்வன்னேதத்வமபி வபுரீஜஸ்திரயதி சதா பூர்வசர்வம் தரிஜமனுகிருண்ணாதி சரிவஹ தவஜ்ஞாமாலம்ய கடலிதையோ புரூலதிகையோ அப்படின்னு இந்த புருவங்களுடைய அவர் அசைவதனாலேயே உலகத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்றாளாம் பாட் அந்த புருவங்களுக்கு மேல இது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அந்த புருவங்களை பள்ளி சொல்லக்கூடியதான நாம பதன மரமாங்கல்ய கிரகதோரண செல்லிகா இத அடுத்த வாரம் ஹரி ஓம்.